துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய சமாதானம் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி ரொம்பவும் மனக்கவலையில உங்களை ஏற்படுத்தி வந்திருக்கும். அன்பிற்கும் நேர்மைக்கும் சமநிலைக்கும் இலக்கணமான துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியின் சின்னமே தராசுதான். எப்போதும் எல்லோரையும் சமமா நடத்த வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும். குடும்பத்துல என்றுதான் நீங்கள் ஒவ்வொரு நொடியுமே பாடுபடுவீங்க. ஆனா விதியின் சதியோ அல்லது உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட கிரகங்களின் பாதகமான சஞ்சாரமும் தெரியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலுமே குடும்பத்துல ஒரு சுபகமான சூழ்நிலை உருவாவதே இல்லை. இன்றோடு பிரச்சனை முடியட்டும், நாளை ஒரு புதிய விடியல் பிறக்கட்டும் என்று நீங்கள் நினைத்து அமைதியா போகும்போதெல்லாம் எதிர்பாராத ஒரு பொது பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறது. நீங்கள் பேசும் நல்ல வார்த்தைகள் கூட தவறா புரிந்து கொள்ளப்பட்டு குடும்பத்தால் விவாதப் பொருளாக்கவே படுகின்றது. வீட்டுல நிம்மதியான 4 மணி நேரம் கூட தூங்கலாம் என்று நினைத்தால் கூட மனக்குழப்பங்களும் சச்சரவுகளும் உங்கள் மனசை நிம்மதியாவே இருக்க விடுவதில்லை. நீங்கள் தேடும் அந்த உண்மையான சமாதானமும் அமைதியான குடும்ப சூழலுமே தற்காலிகமா தள்ளி போய் கொண்டேதான் இருக்கின்றது. அது உங்கள் மனசை ரணமாவே மாற்றுகின்றது. அதாவது நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலுமே குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாவதே இல்லை. நீங்கள் உங்களுடைய எவ்வளவுதான் நீங்க விட்டு கொடுத்து போனாலுமே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் புதிய விடியல் பிறக்கட்டும் என்று நீங்கள் நினைத்து அமைதியா போகும்போதெல்லாம் எதிர்பாராத ஒரு புது பிரச்சனை பூதகரமாகவே வெடித்து உள்ளது உங்களுக்கு. நண்பர்கள் செய்த மறைமுக துரோகம் உங்களுக்கு ரொம்பவும் மிகப்பெரிய ஆறாவது வடுக்களாகவே இருந்திருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு என்பது ஒரு கோவில் போன்றது. தோளோடு தோள் நின்று உங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்ட நண்பங்க உங்களுக்கு பின்னால குழி பறிப்பாங்க என்று நீங்கள் கனவுலையும் நினைத்திருக்க மாட்டீங்க. உங்கள் முன்னால உங்களை புகழ்ந்து பேசி உங்கள் உழைப்பையும் யோசனைகளையும் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதிலையும் அவங்க கை தேர்ந்தவங்களாவே இருந்திருப்பாங்க. நீங்கள் உயரத்துக்கு வரும்போது பொறாமைப்பட்டு உங்களை எப்படி கீழே தள்ளலாம் என்று அவங்க போட்ட ரகசிய திட்டங்கள்ல நீங்கள் தாமதமாகவே உணர்ந்திருப்பீங்க. உங்கள் காலடி மண் நழுவும் போது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். எதிரிகளிடம் கூட எச்சரிக்கையாக இருந்து விடாம, ஆனா நண்பன் என்ற போர்வையில கூட இருந்து முதுகுல குத்திய துரோகத்தை உங்களால இன்னும் ஜீர்ணிக்கவே முடிந்திருந்திருக்காது. அதாவது நீங்க எந்த உயரத்திற்கு வரும்போதும் பொறாமைப்பட்டு உங்களை எப்படி கீழே தள்ளலாம் என்ற அவர்கள் போட்ட ரகசிய திட்டங்கள் தான் நீங்கள் தாமதமா உணர்ந்திருந்திருப்பீங்க. உங்களது காலடி மண் நழுவும் போது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். எதிரிகளை கூட எச்சரிக்கையா இருந்துடலாம், ஆனா நண்பன் என்ற போர்வையில கூட இருந்து முதுகுல குத்திய துரோகத்தை உங்களால இன்னுமே ஜீர்ணிக்கவே முடிந்திருந்திருக்காது. குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் சுக துக்கங்களை தியாகம் செய்த நீங்க ஆனா கால மாற்றத்தினாலேயோ அல்லது தசாபுத்தி அமைப்புகளினாலேயோ உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான தலைமுறை இடைவெளி ஒரு பெரிய சுவராகவே இருந்து நின்றிருக்கும். அதாவது நீங்கள் அவங்களோட நன்மைக்கு சொல்லும் அறிவுரைகள் அனைத்துமே அவங்களோட சுதந்திரத்துல தலையிடும் ஆதிக்கமாவே அவங்களுக்கு தோன்றியிருந்திருக்கும். அன்பாக பேச நினைத்தாலுமே அது வாக்குவாதத்திலையும் கோபத்திலையும் தான் முடிகின்றிருந்திருக்கும். அவங்க உங்களை உதாசீனப்படுத்தி பேசும் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில ஈட்டியாவே பாய்ந்திருந்திருக்கும். அவங்களுடைய நீங்க மனம் விட்டு பேச முடியாத ஏக்கம் உங்களை தினசரியுமே வாட்டி வதைத்து எடுத்திருந்திருக்கும். கால மாற்றத்தினாலேயும் அல்லது துசாபுத்தி அமைப்பினாலேயும் தான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் இடையே தலைமுறை இடைவெளி ஒரு பெரிய சுவராகவே எழுந்து நின்றிருக்கும். நீங்க நன்மைக்காக சொல்ல அறிவுரைகள் அனைத்துமே அவங்களோட சுதந்திரத்துல நீங்க தலையிடுறதா நினைத்திருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, இதுவரை உங்க குடும்பத்தில இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகப் போகின்றது. அற்புத காலமாக இது அமையப் போகும்.
குடும்பஸ்தானத்துல ஏற்படும் கிரகங்களுடைய சுப பார்வையும் உங்கள் இல்லத்துல அமைதியையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாம இருந்த உறவினர்கள் கூட உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மீண்டும் இணைய போறாங்க. குடும்பத்துல உள்ள பெரியவர்களுடைய ஆசிகளும் முன்னோர்களுடைய புண்ணிய பலனுமே உங்களை வழி நடத்தும். வீட்டின் சூழ்நிலை எப்போதுமே கலகலப்பாகவும் சுப காரிய பேச்சுக்களுமே வெற்றிகரமா முடிவடைய கூடியதாகவும் மாறப்போகின்றது. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறைந்து அனைவரையும் ஒன்று கூடி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகின்றது. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாம இருந்த உறவினர்கள் கூட இப்போ உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மீண்டும் இணைய போறாங்க. குடும்பத்துல உள்ள பெரியவர்களுடைய ஆசிகளும் முன்னோர்களுள்ள புண்ணிய பலனுமே உங்களை வந்தடைய போகின்றது. அனைவருமே ஒன்று கூடி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியான தருணம் உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகின்றது. சுக்கிரனோட அருளால செல்வமே உங்களுக்கு பெருகப் போகின்றது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் தனக்காரகன் மற்றும் சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி என்பதால அவரது பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்கள் கைகள்ல பணப்புழக்கம் சரளமா அதிகரிக்கும். இதுவரை அடக்க முடியாம திணறி வந்த நீண்ட நாள் கடன்கள் அனைத்துமே படிப்படியா அடைபட போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரப்போகுது. சொத்துக்கள் வாங்குவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, தங்கம் மற்றும் ஆபரணங்கள்ல முதலீடு செய்வது போன்ற சுப செலவுகள் எல்லாமே அதிகரிக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களும் மறைமுக வழிகளிலிருந்து வரவேண்டிய நியாயமான பணம் உங்களை வந்தடைய போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்க கைகள்ல பணப்புழக்கம் சரளமாவே அதிகரிக்க போகுது. நீங்க அடைக்க முடியாம திணறி வந்த நீண்ட நாள் கடன்கள் அனைத்துமே படிப்படியா அடைய போகின்றது. புதிய வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, தங்கம் மற்றும் ஆபரணங்களை முதலீடு செய்வது போன்ற சுப செலவுகளை அதிகரிக்க போறீங்க. அது மட்டும் கூட இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நன்றாகவே அமையப் போகின்றது. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி வழிபாடு பலனை தரும் உங்களுக்கு. துலாம் ராசிவினருக்கு ஆன்மீக பலம் பெருகும். இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமைகள்ல நீங்கள் செய்யும் வழிபாடுகளும் அசுர வேகத்துல பலனை தரும். வெள்ளிக்கிழமை தோறுமே அதிகாலையில எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசல படமிட்டு மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோட விரட்ட போறீங்க. உங்கள் வீட்டுல இருக்கும் பண தட்டுப்பாட்டை நீக்க போறீங்க. லட்சுமி அஷ்டோத்திரம் மற்றும் கனகாதார ஸ்தோனத்துல வாசிப்பதன் மூலமா உங்கள் வீட்டுல எப்போதும் தானியங்களும் செல்வமும் குறையின்றி நிறைந்தேதான் இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் அதிகாலையில் வெள்ளிக்கிழமையின் ஒரு அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல கோலமிட்டு மகாலட்சுமி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு உங்கள் வீட்டுல இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் அடியோடையே விரட்டப் போகின்றது. உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய பெண்களுக்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் மற்றும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசி பெறுவது உங்கள் வீட்டில் இருக்கும் பண தட்டுப்பாட்டையே நீக்கும். இது அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பேச்சுக்களுமே வெற்றிகரமா முடிவடைய கூடியதாகவும் மாறப்போகின்றது. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறைந்து அனைவரையும் ஒன்று கூடி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகின்றது. அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாம இருந்த உறவினர்கள் கூட இப்போ உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மீண்டும் இணைய போறாங்க. குடும்பத்துல உள்ள பெரியவர்களுடைய ஆசிகளும் முன்னோர்களுள்ள புண்ணிய பலனுமே உங்களை வந்தடைய போகின்றது. அனைவருமே ஒன்று கூடி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியான தருணம் உங்கள் இல்லத்தை தேடி வரப்போகின்றது. சுக்கிரனோட அருளால செல்வமே உங்களுக்கு பெருகப் போகின்றது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் தனக்காரகன் மற்றும் சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி என்பதால அவரது பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்கள் கைகள்ல பணப்புழக்கம் சரளமா அதிகரிக்கும். இதுவரை அடக்க முடியாம திணறி வந்த நீண்ட நாள் கடன்கள் அனைத்துமே படிப்படியா அடைபட போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரப்போகுது. சொத்துக்கள் வாங்குவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, தங்கம் மற்றும் ஆபரணங்கள்ல முதலீடு செய்வது
போன்ற சுப செலவுகள் எல்லாமே அதிகரிக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களும் மறைமுக வழிகளிலிருந்து வரவேண்டிய நியாயமான பணம் உங்களை வந்தடைய போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்க கைகள்ல பணப்புழக்கம் சரளமாவே அதிகரிக்க போகுது. நீங்க அடைக்க முடியாம திணறி வந்த நீண்ட நாள் கடன்கள் அனைத்துமே படிப்படியா அடையப் போகின்றது. புதிய வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, தங்கம் மற்றும் ஆபரணங்களை முதலீடு செய்வது போன்ற சுப செலவுகளை அதிகரிக்க போறீங்க. அது மட்டும் கூட இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நன்றாகவே அமையப் போகின்றது. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி வழிபாடு பலனை தரும் உங்களுக்கு. துலாம் ராசிவினருக்கு ஆன்மீக பலம் பெருகும். இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமைகள்ல நீங்கள் செய்யும் வழிபாடுகளும் அசுர வேகத்துல பலனை தரும். வெள்ளிக்கிழமை தோறுமே அதிகாலையில எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசல படமிட்டு மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோட விரட்ட போறீங்க. உங்கள் வீட்டுல இருக்கும் பண தட்டுப்பாட்டை நீக்க போறீங்க. லட்சுமி அஷ்டோத்திரம் மற்றும் கனகாதார ஸ்தோனத்துல வாசிப்பதன் மூலமா உங்கள் வீட்டுல எப்போதும் தானியமும் செல்வமும் குறையின்றி நிறைந்தேதான் இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் அதிகாலையில் வெள்ளிக்கிழமையின் ஒரு அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல கோலமிட்டு மகாலட்சுமி தேவிக்கு தீபம்